அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா நம்ம கொண்டாடி வந்தோங்க. இந்த சித்ரா பௌர்ணமியில நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ காட்சியானது கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளுக்கு சித்ரா பௌர்ணமி அன்று நடக்கக்கூடிய அந்த பூஜை காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தீபாராதனை காட்டி அவருக்கான பூஜைகள் செய்வதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு இடமா இந்த கணக்கன்பட்டி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க. அதாவது நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போகிறவங்க இவர்கிட்ட போய் என்னோட கஷ்டத்தை சொன்னேன், கண்டிப்பாக அது நிறைவேறிச்சு, அது நடந்தது, என் மனக்கவலைகளில் இருந்து நான் விடுபட்டேன் அப்படின்னு நிறைய பக்தர்கள் சொல்கிறத பார்த்துட்ருக்கோம். பழனிக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த கணக்கன்பட்டிக்கும் போய் வழிபட்டுட்டு வரக்கூடியவங்கள நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளுக்காக பூஜை செய்யப்படக்கூடிய காட்சி தான் நாம் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இது போல் கணக்கன்பட்டிக்கு போய் உங்களுக்கும் நினைத்தது நிறைவேறியது அப்படின்னு இருந்ததா கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு கணக்கன்பட்டி சத்குருவே போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் கணக்கன்பட்டி சுவாமிகளை காண்பதற்காக நிறைய பேர் வந்து வழிபாடு செய்கிறாங்க. அதாவது பழனி முருகன் திருக்கோவிலில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிராமம் தாங்க கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்கு வாழ்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த மகான் தான் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பழனிசாமி சித்தர் என்றும் சொல்லுவாங்க. சாய்பாபாவினுடைய மறு அவதாரமாக கருதப்படக்கூடிய இவர் வாழும்போதே பல அதிசயங்களை நிகழ்த்தி இருப்பவர். இவர் இந்த சித்ரா பௌர்ணமியில கணக்கன்பட்டி இந்த சத்குரு பழனிசாமி அவர்களுடைய ஜீவ சமாதியில ரொம்ப சிறப்பாக இந்த பௌர்ணமி பூஜை நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கடவுளுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் நம்ம மேற்கொள்வதில் ஒரு ஆச்சரியம் கிடையாது. ஆனால் தற்போது கடவுளாக இருக்கக்கூடிய மனிதராக வாழ்ந்து கடவுளாக மாறிய இந்த பழனிசாமி அதாவது மூட்டை சுவாமிகளுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே பிரசித்தி பெற்று வருதுங்க. கணக்கன்பட்டிக்கு போனால் எனக்கு இந்த விஷயம் நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்களை தான் நம்ம அனுபவ ரீதியாக இப்போ நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டுட்டு வரோம். அந்த வகையில் நாம் இந்த கணக்கன்பட்டி சுவாமியை சென்று வழிபட்டுட்டு வரும்போது குறிப்பிட்டு பௌர்ணமி நாட்களில் ஒரு நாள் இரவு முழுவதும் அங்கேயே தங்கி இருந்து வழிபடக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் அங்கேயே தங்கி கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளுடைய வழிபாட்டை மேற்கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு திருமணம் நடக்கலை, குழந்தை பேர் இல்லை, வேலை கிடைக்கல, தீராத நோயால் இருக்கேன், நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, என்னோட இந்த விஷயத்துலேருந்து மீண்டே வர முடியல அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இங்கு வந்து அந்த கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளை வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த விஷயம் நிறைவேற வேண்டும், அதோடு நான் இப்படி மக்களுக்கு தானமாக உணவுப் பொருட்களை கொடுக்குறேன், இந்த விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அதே போல் கண்டிப்பாக அடுத்த பௌர்ணமி வரதுக்குள்ளேயும் அவர்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்குது. அந்த வகையில் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா கோவில்கள்லேயுமே பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும். அந்த வகையில் இந்த பௌர்ணமி பூஜையானது கணக்கன்பட்டி சுவாமிகளுக்கும் நடந்திருக்கு, ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. குறிப்பிட்டு இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இப்படி நாம் வழிபாடு செய்யும்போது நாம் அவரை மனதார உணர்ந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது இது நிறைய பேர் உணர்ந்து சொன்னது என்ன அப்படின்னா, அந்த கணக்கன்பட்டி சுவாமியை நான் பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் மனதார அங்கு நின்று வேண்டும்போது கண்டிப்பாக அவர் நமக்கு காட்சி கொடுப்பார் என்று சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்த இடத்துல நாம் சென்று வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அவரை நம்மளால் உணர முடியும், நம்மளுடைய உணர்வுகளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேருக்கு அனுபவ ரீதியாக நடந்த விஷயமாக கூட இருக்குங்க. நாம் கண்டிப்பாக அவரை உணரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் சொல்கிறாங்க.
தற்போதெல்லாம் ஒரு சிலர் தான் அங்கே போய் வழிபட்டுட்டு வரதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போது சாதாரண நாட்கள்லேயே அங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபடுறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இது போன்ற அவர்களுடைய கூட்டம் வந்து அங்கே வழிபடக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. இதில் ஏராளமான பேர் நான் வந்து வழிபட்டுட்டு போனேன், எனக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு, நான் வந்து வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னால் கட்ட முடியாமையே இருந்துச்சு, இப்போ நான் வீடு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். அந்த வகையில் இந்த கணக்கன்பட்டி சுவாமிகள் பற்றி நம்ம பேசும்போது அங்கே போய் நின்று அவரை வழிபட்டாலே போதுமானது, அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கிறது, அவரை நம்ம மனதார நினைத்து வழிபட்டாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. தற்போது நிறைய இடங்களில் இந்த மூட்டை சுவாமி அவர்களுடைய உருவ சிலை வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்குங்க. அப்படி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அவருடைய உருவ சிலைக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டிருக்காங்க. அந்த காட்சியையும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி இந்த கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளுடைய வழிபாடு அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே பிரசித்தி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் வாழும்போதே நிறைய பேருக்கு நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த வகையில் இவர் சாய்பாபாவினுடைய மறு அவதாரமாக கருதப்படுறாரு. இதற்கு உதாரணமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு குழந்தைய பேச வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்பவே முடியாது. அந்த வகையில் ஒரு வாய் பேச முடியாத குழந்தைய கூட பேச வச்சிருக்காரு. அதற்காக உதாரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் வெளிநாட்டில் இருந்து ஒரு குடும்பம் பேச முடியாத ஒரு குழந்தைய ஒரு பேச்சு வருவதற்காக பழனி முருகனை காண காரில் வந்திருக்காங்க. அப்போது அந்த கார் கணக்கன்பட்டி வெளியே வரும்போது அங்கு ஒரு பெரியவர் பச்சை வேஷ்டி சட்டையோடு தலைப்பாகையோடு வழிமறைத்தாராம். இவர்கள் பயத்தோடு இறங்கி இருக்காங்க. இவர்கள் சுத்த சைவ சுவாமிகளாக இருந்திருக்காங்க. அந்த பெண்மணி கிட்ட இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பிரியாணி வாங்கி வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரொம்பவே ஒரு முழிச்சு பார்த்துருக்காங்க, என்னடா இது நம்மக்கிட்ட போய் இந்த வேலையை சொல்கிறாரே அப்படின்னு. அருகில் இருந்தவங்க எல்லாம் சுவாமி சொல்கிறத கேளுங்க, கண்டிப்பாக அவர் சக்தி வாய்ந்தவர், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறாரு, அதற்காகத்தான் அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அருகில் இருந்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த பெண்மணியும் மூக்கை பிடிச்சிட்டு போய் அந்த பிரியாணியை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாப்பாட்டை அந்த பையனுக்கு கொடு அப்படின்னு மூட்டை சுவாமிகள் சொல்லியிருக்காரு. தடுமாறி போயிருக்காங்க அந்த பெண்மணி. அந்த பொட்டலத்தை பிறகு பிரித்து பார்த்துருக்காங்க அந்த பெண்மணி. அதை வாங்கி வந்த பிரியாணி அப்படிங்கிறது சாம்பார் சாதமாக மாறி இருக்கு. இதை கண்டு ஆச்சரியத்தோடு கையெடுத்து வணங்கிட்டு பழனி நோக்கி சென்றிருக்காங்க. அப்போது அவர்களுடைய காருக்கு எதிரில் ஒரு வண்டி வந்திருக்கு. அதை கண்ட அந்த சிறுவன் அம்மா வண்டி வண்டி அப்படின்னு கத்தியிருக்கான். இந்த சிறுவனிடம் இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண்மணி சுவாமியினுடைய மகிமை கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்திருக்காங்க. அவர் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்கியிருக்காங்க. இவ்வாறாக பலருடைய கர்ம வினைகளை தீர்த்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியவர் தான் நம்மளுடைய சித்தரான கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி. இவரிடம் யார் சென்றாலும் போய் அந்த கல் எடுத்துட்டு அங்கே போடு, இந்த கல்லை எடுத்துட்டு இங்கே போடு அப்படின்னு நிறைய வேலைகள் சொல்லுவார். ஆனாலும் அதற்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய காரணங்கள் இருக்குது. ஒரு முறை ஒருவர் நிலம் வாங்க இவர்கிட்ட உத்தரவு கேட்கும்போது கூட கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சூசகமாக சொன்னாராம். உத்தரவு கேட்க வந்தவர் 2 நிலம் பார்த்துருக்காரு. அதில் ஒன்று வடக்கில் இருந்திருக்கு, ஒன்று வந்து வழி கிழக்கு பார்த்து இருந்திருக்கு. கிழக்கு போய் வடக்கு போய் என்று சுவாமி இதைத்தான் சூசகமாக கூறியிருக்காரு என்றும் எண்ணி அவர் அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சி அடைந்தாராம். இவருடைய ஜீவ சமாதிக்கு சென்றோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லோருக்குமே மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பழனி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கணக்கன்பட்டி மூட்டை சுவாமியை நீங்களும் போய் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதுவரைக்கும் நடக்காத நன்மைகள் எல்லாம் கூட நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மூட்டை சுவாமிகளுடைய வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படியாக கணக்கன்பட்டி சுவாமியை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளை பற்றி பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.